திஸ் இஸ் ராமு. வெல்கம் பேக் டு இன்ஃபார்மல் இன் டிசைன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். சீரியஸாக சொல்கிறேன், எல்லாரும் டிசைனருக்குமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். ஃப்ரெஷராக இருந்தால் ஓகே ஃபைன். என்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னா வந்து டிசைனருக்கு கோடிங் தெரிஞ்சிருக்குமா தெரியக்கூடாதா, அதுதான் வந்து எல்லாத்தோட கேள்வி. மேஜராக வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இது தெரியணுமா தெரியக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா, தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, தெரியலிங்கிறதுனால உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்கன்னு வைங்களேன். மணி வைஸில் உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் வந்து ஏன் உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருந்தால் அந்த அட்வான்டேஜ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ HTML CSS பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் கூட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த டிசைன் நீங்கள் பண்ணுறீங்க அது பாசிபிளாக இல்லையா, இல்லை அதெல்லாம் பண்ண முடியுமா, அது வந்து உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. ஸோ அதனால வந்து HTML CSS தெரிஞ்சவனுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ரெண்டாவது, ஸ்டார்ட் அப்ஸில் இல்லைன்னா வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன வேலைகள் பண்ணுற இடத்துல மட்டும் நீங்களே டிசைன் பண்ணி நீங்களே கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சரி, மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் சரி, எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால நான் மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது 5 years 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள கேட்ட வரைக்குமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கோடிங் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் சரி, இவ்வளோ ஒர்க்கும் பண்ணும்போது, ஏன்னா டிசைனிங் ஒர்க்கே ரொம்ப பெரிய டாஸ்க். ஓகேவா, ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறதுலேருந்து அந்த ப்ராடக்ட் எப்படி வருங்கிறது வரைக்கும் பண்ணி கொடுக்க வேண்டியது. ஒரு மினிமம் ஒரு டீம் அப்பாக இருந்தால் அந்த டிசைன் ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை. ஓகேவா, ஸோ இப்படி இருக்கும்போது அதவும் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. அப்படி இருக்குது இல்லை உங்களுக்கு கோடிங் தெரிலிங்கிறதுக்காக உங்கள் போர்ட்ஃபோலியோ என்றைக்குமே ரிஜெக்ட் ஆகாதோ, அதுவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்காக உங்கள் சேலரியும் குறையாது. அண்ட் உங்களோட டிசைனிங் ஸ்கில்லு மட்டும் தாறுமாறாக வளர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வேண்டியது.